السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين والعاقبة للمتقين. உசூலு ஷாஷியினுடைய 52வது நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய பாடத்தில் மஅமூரு பிஹி ஏவப்பட்ட காரியத்தை குறித்துள்ள பல்வேறு விஷயங்களை நாம் இன்ஷா அல்லாஹு தஆலா தெரிய இருக்கிறோம். ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் சார்பாக பல்வேறு தீன் மற்றும் துன்யவியான சேவைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெற்று வருவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேர்வோம், முந்திக் கொள்வோம். தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு வழங்க விரும்பினால் இங்கே எங்களது வங்கி முகவரி அக்கவுண்ட் டீடைல்ஸ் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வங்கி முகவரியில் பணம் செலுத்துவதன் மூலமாகவும், இன்னும் இங்கே QR கோட் வழங்கப்பட்டுள்ளது. இதை ஸ்கேன் செய்வதன் மூலமாகவும் தங்களது மேலான நன்கொடைகளை எங்களுக்கு தாராளமாக வழங்க முடியும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஈருலகிலும் பயன் தரக்கூடிய மக்களாக நம் அனைவரையும் ஆக்கியருள் வாலிப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். உசூலு ஷாஷியினுடைய 52வது நாளான இந்த பாடத்தில் நாம் அம்ரு கட்டளை வாக்கியத்தால் வந்த குர்ஆன் ஹதீஸில் வந்த அம்ரின் மூலமாக ஏவப்பட்ட காரியம், அந்த கட்டளையின் மூலம் ஏவப்பட்ட மஅமூர், அந்த கட்டளைப்படுத்தப்பட்ட இதை பற்றி நாம் தெளிவாக தெரிய இருக்கிறோம். மஅமூரு பிஹியினுடைய வகைகள் என்னென்ன என்பதை பற்றியும், அதில் இமாம்களுக்கு மத்தியிலான இஹ்திலாஃபாத்துகள் கருத்து வேறுபாடுகளை குறித்தும், அதில் மிகச்சரியான கருத்துகள் என்ன என்பதை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்த பாடங்களில் அம்ரை குறித்து ஒவ்வொரு நாளும் நாம் படித்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த பாடங்களில் அம்ரினுடைய வகைகளை குறித்தும், அதில் உள்ள இஹ்திலாஃபாத்துகளை குறித்தும், அம்ரினுடைய சட்டங்களை குறித்தும் நாம் கடந்த பாடங்களில் பார்த்திருந்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் அந்த அம்ரின் மூலமாக கடமையாக கூடிய அந்த மஅமூர் பிஹி ஏவப்பட்ட காரியத்தின் 2 அடிப்படையான வகைகள், ஒன்று முத்லக்குன் அனில் வக்து, மற்றொன்று முக்கையதுன் அனில் வக்து. இந்த முத்லக்குன் அனில் வக்தை குறித்தும் முக்கையதும் பில் வக்தை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் தெளிவாக தெரிய இருக்கிறோம். முத்லக்குன் அனில் வக்து என்றால் என்ன, முக்கையதும் பில் வக்து என்றால் என்ன என்பதை அவைகளுடைய தாரீஃபுகளோடு வரையறைகளோடு நாம் படிப்பதுடன் அதற்கான தகுந்த உதாரணங்களையும் குர்ஆன் ஹதீசுகளில் இருந்தும் வாழ்வியல் நடைமுறைகளில் இருந்தும் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பாடத்தில் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வல்லோன் ரப்புல் ஆலமீன் நல்ல முறையில் அவனுடைய மார்க்கத்தின் அடிப்படை விதிகளை கற்றுணர்ந்து நம்முடைய மனதில் தரிப்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்த அருள்பாலிப்பானாக என்ற துஆவோடு இன்றைய பாடத்தை நாம் துவங்குவோம். வாருங்கள், பாடத்திற்குள்ளே செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவாகும். இந்த பிரிவில் மஅமூரு பிஹி ஏவப்பட்ட காரியத்தின் 2 வகைகளான முத்லக்குன் அனில் வக்தை குறித்தும் முக்கையதும் பில் வக்தை குறித்தும் இன்ஷா அல்லாஹ் நாம் ஆரம்பமாக படிக்க இருக்கிறோம். எனவே வக்து என்ற அடிப்படையில், நேரம் என்கின்ற அடிப்படையில் மஅமூரு பிஹி ஏவப்பட்ட காரியத்தை இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் 2 வகையாக பிரித்திருக்கிறார்கள். எந்த அடிப்படையில்? வக்து என்ற அடிப்படையில் மட்டுமே இந்த மஅமூரு பிஹி நம்மை மீது கட்டாயமாக்கப்பட்ட ஏவப்பட்ட காரியத்தை 2 கூறுகளாக, கிஸ்முகளாக பிரித்திருக்கிறார்கள். முதலாவது மஅமூருன் பிஹி முத்லக்குன் அனில் வக்தி, இன்னொரு வகை மஅமூரு பிஹி முக்கையதும் பில் வக்தி என்ற இந்த 2 அடிப்படை வகைகளாக பிரித்திருக்கிறார்கள். முதலாவதாக முத்லக்குன் அனில் வக்தான மஅமூரு பிஹி என்பது என்றால் என்ன என்பதை பற்றி நாம் ஒரு சிறிய முன்னோட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது அதை நாம் நிறைவேற்றுவதற்கு ஷரியத்து ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்காது. எப்ப வேண்டுமானாலும் நமக்கு இயலும் பொழுதும், நமக்கு சாவகாசமா நம்முடைய எப்பொழுது நமக்கு முடியுமோ அப்பொழுது நாம் அந்த காரியத்தை செய்து கொள்ளலாம். அவ்வாறு நாம் பிற்படுத்துவதனால் எந்தவித பிரச்சனையும் வரப்போவதும் இல்லை. நாம் அதை இன்றைக்கு செய்யாமல் நாளைக்கோ அல்லது அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ நாம் அதை செய்வதனால் அதற்கு கலா என்று சொல்லப்படாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த முத்லக்குன் அனில் வக்து என்கின்ற அந்த வகையை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நாம் செய்யவில்லை என்றால் அது கலா என்ற பெயர் அதற்கு வரும். அதாவது அதற்கென்று ஷரியத்து ஒரு குறிப்பிட்ட வரையறை காலத்தை நிர்ணயித்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது அதை செய்துவிட்டோம் என்றால் அந்த அமல் கூடிவிடும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அதை நாம் செய்யவில்லை என்றால்
அது நமக்கு கலா என்று சொல்லப்படும். மாற்றமாக ஒரு நாள் பிற்படுத்துவதினாலோ, சில மாதங்கள் பிற்படுத்துவதினாலோ, சில வருடங்கள் பிற்படுத்துவதினாலோ அதை கலா என்று சொல்லப்படாது. இப்படிப்பட்ட சில கட்டளைகளை அல்லாஹ் ரபுல் ஆலமீனும் ரஹமத்துல்லில் ஆலமீன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இத்தகைய சில கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு நேரத்திலாவது நாம் அதை செய்து முடித்து விட்டோம் என்றால் அதிலிருந்து நாம் வெளியேறுவோம். நம்முடைய பொறுப்பில் இருந்து, நம்முடைய திம்மத்தில் இருந்து அந்த காரியம் நிறைவு பெற்றுவிடும். அதே நேரத்தில் அது கலா என்றும் சொல்லப்படாது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு தடவை கூட நாம் அதை செய்யவில்லை என்றால் அது கலா என்று சொல்லப்படும். இத்தகைய மஅமூரு பிகியான ஏவப்பட்ட காரியங்களுக்குத்தான் முத்துலக்குன் அனில் வக்குத்தான மஅமூரு பிகி என்று சொல்லப்படும். உதாரணத்திற்கு தொழுகை, தொழுகையை நாம் சொல்ல முடியாது. உதாரணத்திற்கு ஜகாத்து, சதக்கத்துல் ஃபித்ரு, உஷ்ரு, நதுருல் முத்துலக்கு இவைகளைப் போல நாம் ஜகாத்து கொடுக்க வேண்டும். அது ஒரு வருடம் நம்மின் மீது அந்த மால் நிசாபு தொகை பரிபூர்ணமாக சுற்றி வந்து விட்டால் அதற்கு பிறகு நாம் கொடுக்க வேண்டும். எப்பொழுது கொடுக்க வேண்டும்? ஒரு நாளிலேயே கொடுக்க வேண்டுமா? ஒரு மாதம் கழித்து கொடுக்கலாமா? ஒரு வருடம் கழித்து கொடுக்கலாமா? அல்லது 10 வருடம் நான் கொடுக்கவில்லை, இப்பொழுது நான் கொடுக்கலாமா என்றால் தாராளமாக கொடுக்கலாம். ஆனால் நாம் கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் ஒரு தடவை கூட அது விடுபட்டு போகக்கூடாது. அவ்வாறு அது வாழ்க்கையில் நாம் மௌத்தாகுவதற்கு முன்னால் நாம் கொடுத்து விட்டோம் என்றால் பிரச்சனை இல்லை. ஆனால் மௌத்தாகும் வரை நாம் கொடுக்கவே இல்லை என்று சொன்னால் அது நம்மின் மீது நம்முடைய திம்மத்தில் நின்று கொண்டே இருக்கும், கலாவாக இருக்கும். உதாரணத்திற்கு நாம் இந்த ஜக்காத்தை சொன்னோம். அதே போன்ற சதக்கத்துல் ஃபித்ரு, அதே போன்ற நஸ்ருல் முத்துலக் பொதுவாக நேர்ச்சியை வைக்கிறார்கள். ஒருவேளை எனக்கு நான் 10th பாஸ் ஆகிவிட்டால், யா அல்லாஹ் உனக்காக நான் ஒரு ஆடை அறுத்து குர்பானி கொடுக்கிறேன். ஆனால் எனக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்து விட்டால் நான் என்ன செய்கிறேன்? உனக்கு நான் நேர்ச்சி செய்கிறேன், ஒரு ஆடை நான் அறுத்து கொடுப்பேன் என்று பொதுவாக ஒரு நஸ்ருல் முத்துலக்கு வைக்கிறார்கள் என்றால் அந்த ஆடை அறுத்து கொடுப்பது, ஒருவேளை அவருக்கு அவருடைய நேர்ந்து கொண்டபடியே காரியம் நடந்து விட்டது என்றால் அவர் அவ்வாறு அந்த ஆடை அறுத்து கொடுப்பதும், அல்லது அவர் எந்த நேர்ச்சியை குறிப்பிட்டிருக்கிறாரோ அந்த நேர்ச்சி அவர் வாழ்க்கையில் ஒரு தடவையாவது கட்டாயம் செய்தே தீர வேண்டும். அது வாஜிபாக இருக்கும். அதே நேரத்தில் அவர் அதை அந்த குழந்தை பிறந்து ஒரு வருடம் கழித்து செய்தாலும் சரி, ஒரு மாதம் கழித்து செய்தாலும் சரி, ஒரு நாள் கழித்து செய்தாலும் சரி, அல்லது 10 வருடங்கள் கழிந்த பிறகு அந்த நேர்ச்சியை ஞாபகம் வந்து அதை செய்தாலும் சரி, அதனால் ஒரு தவறும் இல்லை. காரணம், இங்கே எந்தவித கால வரையறைகளும் குறிப்பிடப்படவில்லை. பொத்தாம் பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு உள்ள உஷிறுகள், வானம் பார்த்து விளைந்த பூமி என்பார்கள் அல்லவா, இந்த விளைச்சல்களுக்கு கொடுக்க வேண்டிய ஜக்காத்தும், சதக்கத்துல் ஃபித்ரு பெருநாளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சதக்காக்களும், இவைகளுக்கு குறிப்பிட்ட கால நிர்ணயம் என்று ஒன்று இல்லை. சதக்கத்துல் ஃபித்ருக்கு குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு கொடுப்பது நன்மையை அது அதிகப்படுத்தும். ஆனால் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும். ஜக்காத்து கடமையாகியுள்ள ஒவ்வொருவருக்கும் அன்றைய நாள் அவருக்கு கடமையாக இருந்தால் போதும். பொதுவாக ஜக்காத்தை பொறுத்தளவு வருடம் முழுவதும் அந்த நிசாபு தொகை அவரிடம் இருந்தால் அவர் ஜக்காத்து கொடுப்பது கட்டாயமாகிவிடும். அதே நேரத்தில் சதக்கத்துல் ஃபித்ரு, ரமதானுடைய நோன்பில் பள்ளிவாசலில் எழுதி போட்டிருப்பார்கள் அல்லவா, சதக்கத்துல் ஃபித்ரு 1.5 கிலோ கோதுமை, அரிசி, அதனுடைய கிரயம் 80 ரூபாய், 120 ரூபாய் என்று எழுதி போட்டிருப்பார்கள் அல்லவா. இந்த சதக்கத்துல் ஃபித்ரை பொறுத்தளவு, பித்ருடைய சதக்காவை பொறுத்தளவு அந்த நாள் ஒரே ஒரு நாள் அவருக்கு அந்த ஃபித்ராவுடைய நாளில் அவருடைய கையில் நிசாபு தொகை அந்த ஒரு நாள் இருந்தால் போதும், அவருக்கு சதக்கத்துல் ஃபித்ரு கட்டாயமாக அவர் கொடுத்தே தீர வேண்டும். இவர் இதை அந்த அடுத்த நாள் கொடுப்பது சிறந்தது. தொழுகைக்கு முன்பே அவர் கொடுத்து விடுவார் என்றால் அதனுடைய நன்மை அபரிதமாக இருக்கிறது. ஆனால் தொழுகைக்கு பிறகு அவர் தொழுகை முடிந்து அவர் கொடுக்கவில்லை என்றால் அவருடைய திம்மத்தில் அது வாஜிபாக இருக்கும். சதக்கத்துல் ஃபித்ரு அந்த நாள் நிசாபு தொகை கடமையானவர்களுக்கெல்லாம் அந்த ஃபித்ரா கொடுப்பதும் கட்டாயமாக அவர் கொடுத்தே தீர வேண்டும். ஒருவேளை அவர் தொழுகைக்கு முன்பு கொடுக்கவில்லை என்றாலும் சரி, தொழுகைக்கு பின்பு கொடுக்க வேண்டும், அல்லது அடுத்த மாதம் கொடுக்க வேண்டும், அல்லது அடுத்த வருடம் கொடுக்க வேண்டும், அல்லது 10 வருடங்கள், 15, 20, 40, 50 வருடங்கள் கடந்தாலும் சரி, எந்த நாளில் அவருக்கு நிசாபு தொகை அந்த நாளில் கடமையாக இருந்தால் அந்த சதக்கத்துல் ஃபித்ரை அவர் பிறகு நிறைவேற்றியே ஆக வேண்டும். அவருடைய திம்மத்தில் இருந்து, அவருடைய பொறுப்பில் இருந்து, அவருடைய உகுதத்தில் இருந்து இது அவரை விட்டும் வெளியேறாது. எப்பொழுது அந்த காரியத்தை அவர் பரிபூர்ணமாக செய்து முடிக்கிறாரோ அப்பொழுதுதான் அந்த காரியம் அவருடைய திம்மத்தை விட்டு வெளியேறும். அவ்வாறு அவர் செய்யவில்லை என்றால் அந்த காரியம் அவருக்கு கலாவாக எழுதப்படும். அவருடைய பொறுப்பை விட்டும் அது நீங்காது என்பதை நாம் விளங்கிக் கொள்கிறோம். இவ்வாறு இது போன்ற நதிர் முத்துலக்குகள், பொத்தாம் பொதுவாக சொல்லப்படக்கூடிய நேர்ச்சைகள், அதே போன்ற சதக்கத்துல் ஃபித்ருகள், அதே போன்ற ஜக்காத்துகள், இவைகளுக்கு இந்த காலத்திற்குள் நீங்கள் ஒப்படைத்தே தீர வேண்டும், கொடுத்தே தீர வேண்டும் என்கின்ற, நிறைவேற்றியே தீர வேண்டும் என்கின்ற
கால வரையறைகள் இல்லாத மகமூறுகளை ஏவப்பட்ட காரியங்களைத்தான் நாம் முத்திலக்குல் அனில் வக்கத்து என்ற வகையில் இமாம் நிலாமுத்தீன் ஷாஷி ரஹமத்துல்லாஹி அவர்களும் ஏனைய ஹனஃபி உலமாக்களும் பிரித்து தருவார்கள். இன்னொரு வகை இருக்கிறது, ரொம்ப எளிமையான வகை, முக்கையதும் பில் வக்து, காலத்தை கொண்டு குறிப்பிடப்பட்டது. இப்படிப்பட்ட மாமூர் பிகியில் இருக்கிறது. அதாவது அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட கால வரையறையை தீனுல் இஸ்லாம் ஷரியத்து நமக்கு வழங்கி இருக்கும். அந்த கால வரையறைக்குள் அந்த காரியத்தை நாம் செய்து முடிக்க வேண்டும். அவ்வாறு நாம் செய்து முடித்தால் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அவன் பாவியும் ஆக மாட்டான். முத்தலக்குல் வக்தினுடைய விஷயத்தில் அவன் பிற்படுத்துகிறான் என்றால் அவன் பாவியாக ஆக மாட்டான். அதை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து முடித்து விட்டான் என்றால் அது அவனுக்கு போதுமானதாக இருக்கும். அவனுடைய வாழ்க்கையிலேயே அந்த காரியத்தை செய்யவில்லை என்றால் அவன் பாவியாக கருதப்படுவான். ஆனால் அதே நேரத்தில் முக்கையதும் பில் வக்து, ஒரு குறிப்பிட்ட கால வரையறைக்குள் இந்த காரியத்தை அவன் செய்து முடித்தே தீர வேண்டும் என்று தீன் நம்ம ஒருவனுக்கு ஒரு முக்கல்லஃபின் மீது கட்டாயப்படுத்தி இருக்கிறது என்றால் அந்த காரியத்தை அந்த கால வரையறைக்குள் அவன் செய்து முடித்தே தீர வேண்டும். அவ்வாறு அந்த கால வரையறையை விட்டும் அவன் பிற்படுத்துவானே ஆனால் அவன் பாவியாக கருதப்படுவான். அந்த கால வரையறைக்குள் அவன் செய்து முடிக்கவில்லை என்றால் அது கலாவாக கருதப்படும். அவன் அந்த காரியத்தை செய்து முடித்தால்தான் அவனுடைய கலாவில் இருந்து, அவனுடைய திம்மத்தில் இருந்து, அவனுடைய உகுதத்து பொறுப்பில் இருந்து இது நீங்கிவிடும். இல்லாதவரை அது நீங்கவே நீங்காது. அதுவும் அதற்கு குறிப்பிட்ட காலத்தையும் அல்லாஹ் கொடுத்திருப்பான். உதாரணத்திற்கு நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஐங்கால தொழுகைகளை சொல்லலாம். ஃபஜ்ருடைய தொழுகைக்கு ஒரு வக்து இருக்கிறது. அந்த வக்திற்கு முன்பு அவன் தொழுது முடிக்க வேண்டும். குறிப்பிட்ட கால வரையறைக்குள் அந்த ஃபஜ்ருடைய வக்து ஆகியிருக்கும். அதே போன்றுதான் லுகரும் அசரும் மகரிபும் இஷாவும் இவைகளுக்கென்று ஒரு குறிப்பிட்ட கால வரையறை இருக்கிறது. அந்த கால வரையறைக்குள் அவன் தொழுது முடிக்க வேண்டும். அவர் அவன் தொழுகவில்லை என்று சொன்னால் அவனுடைய தொழுகை கலாவாக கருதப்படும். அதற்கு பிறகு அவன் தொழுகவில்லை என்றால் அவன் அந்த கலா செய்ததற்காகவே அவன் பாவியாக கருதப்படுவான். இவ்வாறு சில அம்ருகள், சில கட்டளைகள் மஅமூர் பிகில் ஏவப்பட்ட காரியங்கள் நமக்கு காலத்தை கொண்டு குறிப்பாக்கப்பட்டதாக இருக்கும். சில அம்ருகள் அவைகள் காலத்தை கொண்டு குறிப்பாக்கப்படாததாக பொதுவானதாக இருக்கும். இப்படி அம்ரு என்பது இரண்டு வகைகள் இருக்கிறது என்பதை நாம் அடிப்படையில் விளங்கி வைக்கிறோம். எப்படி நோன்பு என்பது நமக்கு அதற்கென்று குறிப்பிட்ட காலத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அத்திமுசியாம் இலல்லை, அந்த ரமதானுடைய மாதம் வந்து விட்டால் நீங்கள் ரமதானை அந்த காலத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து ஃபஜ்ரு சாதிக்கினுடைய அந்த தொடக்கத்தில் இருந்து இரவு உங்களுக்கு நீங்கள் தொடும் வரை இடைப்பட்ட நேரங்களில் நாம் சாப்பிடாமல் குடிக்காமல் குடும்பம் நடத்தாமல் நாம் பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும். இம்சாக்கு செய்து பிடித்து வைத்திருக்க வேண்டும். இது போன்ற கால வரையறைகளை சில நேரத்தில் அல்லாஹு தாலா ஆக்கியிருக்கிறான். சில ஏவுதல்களில் நோன்பை போல, தொழுகையை போல, அந்த ரமதானுடைய நாளில் நான் நோன்பு வைக்கவில்லை என்றால் அது கலாவாகி போகும். அவன் பாவியாக கருதப்படுவான். அதற்கு பிறகு அவன் அதை நிறைவேற்றலாம், அதை கலா செய்யலாம். என்றாலும் அந்த பாவம் என்பது அது அவனுடைய திம்மத்தில் இருக்கும். அந்த கலாது நாக்கிஸாக இருக்கும். அதை அதா செய்தது நாக்கிஸாக இருக்கும். அவன் அந்த குறிப்பிட்ட கால வரையறைக்குள் கண்டிப்பாக அதை செய்து முடித்தே தீர வேண்டும். அவ்வாறு செய்யாதவன் பாவியாக கருதப்படுவான். இப்படி மஅமூரு பிஹி ஏவப்பட்ட காரியங்கள் இரண்டு வகையில் இருக்கிறது என்பதை நாம் இந்த பாடத்துடைய தொடக்கத்தில் நம்முடைய மனதில் பதிய வைப்போம். இந்த அடிப்படையில் தான் பல்வேறு உதாரணங்களும் மசாயில்களும் பிரியக்கூடியதாக இருக்கும். வாருங்கள் முதலில் இந்த வாசகங்களை நாம் இமாம் நிதாமுத்தீன் ஷாஷி ரஹமத்துல்லாஹி அன்ஹுடைய வாசகங்களினால் நாம் படித்து விடுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்லுன், இது ஒரு பிரிவாகும். அல் மஅமூரு பிஹி, ஏவப்பட்ட காரியங்கள், அம்ரை கொண்டு ஏவப்பட்ட காரியங்கள் ஆகிறது நௌ ஆணி, இரண்டு வகையாகும். முதலாவது வகையாகிறது முத்துலக்குன் அனில் வக்தி, காலத்தை தொட்டும் வக்கத்தை தொட்டும் நேரத்தை தொட்டும் அது பொதுவானதாக இருக்கும், முத்திலக்காக ஆகியிருக்கும். முக்கையதும் பிகி, இன்னும் அந்த காலத்தை தொட்டும் குறிப்பாக்கப்பட்டதாக இருக்கும். ஒரு வகை பொத்தாம் பொதுவாக இருக்கும், மற்றொரு வகை குறிப்பிடப்பட்டதாக இருக்கும். இப்படி மஅமூரு பிகி அல்லாஹ் ரசூலினால் ஏவப்பட்ட காரியங்கள் அல்லது வாழ்வியல் உதாரணங்களில் ஏவப்பட்ட காரியங்கள் என்பது இரண்டு வகைகள். ஒன்று முத்துலக்குன் அனில் வக்து, மற்றொன்று முக்கையதுன் பிகி. இவைகளை குறித்துள்ள தெளிவான விளக்கங்களை நான் ஆரம்பத்திலேயே கூறி முடித்து விட்டேன். அடுத்ததாக சொல்லப்படுவது ஹுக்குமுல் முத்துலக்கி. ஒரு முத்துலக் என்றால் முக்கையதுன் அனில் வக்தி, காலத்தை தொட்டும் எந்தவித குறிப்பும் இல்லாத பொத்தாம் பொதுவாக வந்த ஒரு மஅமூர் பிகியினுடைய சட்டமாகிறது. ஒரு மஅமூர் பிகி ஏவப்பட்ட காரியம் அது எந்தவித காலத்திலும் குறிப்பிடப்படவில்லை, பொதுவாக இருக்கிறது என்றால் இந்த விஷயத்தில்
ஹனஃபி மதுஹபினுடைய ஐம்மத்துகளுக்கு மத்தியில் இஹ்திலாஃபுகள் இருக்கிறது. பெரும்பான்மையான அஹ்னாஃபுகள், ஜும்ஹூர் அஹ்னாஃபுகளுடைய கருத்து என்னவென்றால், முத்துலக்குன் அனில் வக்குத்தான எந்தவித காலத்தை கொண்டும் குறிப்பிடப்படாத ஒரு மஅமூரு பிஹி, ஒரு காரியத்தினுடைய சட்டம் என்பது அது நம்மின் மீது கட்டாயமானதாகும். அலத்தராகி, பிற்படுத்துவதோடே, அவைகளை நாம் பிற்படுத்தினால் எந்தவித பிரச்சனையும் இல்லை, நாம் பிற்படுத்தக்கூடிய நேரத்திலும் அது நம்மின் மீது கட்டாயமாக இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆனால் சில இமாம்கள், உதாரணமாக இமாமுனா அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய கருத்துப்படியும், இமாம் கரஹி ரஹமத்துல்லாஹி அன்னுடைய கருத்துப்படியும், முத்துலக்குன் அனில் வக்குத்தான காலத்தை கொண்டு குறிப்பிடப்படாத ஒரு மஅமூர் பிகியாகிறது உஜூபுன் அலல் ஃபௌரி, உடனடியாக அது கடமையாகும் என்று சொல்வார்கள். அதாவது ஒரு மஅமூர் பிகி காலத்தை கொண்டு குறிப்பிடப்படவில்லை என்றாலும் அவ்வாறு வந்த மஅமூர் பிகியை உடனடியாக நாம் செய்து முடித்தே தீர வேண்டும், அது நம்மின் மீது கட்டாயமாக இருக்கிறது. எவன் ஒருவன் உடனடியாக செய்யவில்லையோ அவன் பாவியாக கருதப்படுவான் என்று இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி அன்னவர்களும் இமாம் கரஹி ரஹமத்துல்லாஹி அன்னவர்களும் கூறுகிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் ஜும்ஹூர் ஐம்மத்துகள், ஹனஃபி மதுஹபுடைய பெரும்பான்மையான உலமாக்களுடைய கருத்து என்னவென்றால், மஅமூரு பிஹி முத்லக்குன் அனில் வக்தாக இருக்கிறது, காலத்தை கொண்டு அது குறிப்பிடப்படவில்லை என்றால் அது வாஜிபுன் அலத்தராகி, பிற்படுத்துவதோடே அது கடமையாகும். அதாவது மஅமூரு பிஹி அதனுடைய உஜூபியத்து கட்டாயம் என்பது நாம் அந்த மஅமூர் பிஹி நமக்கு வந்ததற்கு பிறகு உடனே நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. மாற்றமாக அதை நாம் பிற்படுத்துவதும் நமக்கு ஜாயிஸ் தான். ஆனால் அதில் ஒரு ஷர்த்து இருக்கிறது. என்ன அந்த ஷர்த்து? நம்முடைய வாழ்க்கையில் அது ஒரு காலமும் நம்மை விட்டு போய்விடக்கூடாது, தவறிவிடக்கூடாது. அவ்வாறு ஃபவுத்தாகிவிடும் என்று சொன்னால், தவறி போகும் என்று சொன்னால் அப்பொழுது அவன் பாவியாக கருதப்படுவான். அவ்வாறு இல்லாமல் அதை அவன் பிற்படுத்தி அடுத்த நாளோ அடுத்த மாதமோ அடுத்த வருடமோ 10 வருடங்களோ 15 20 50 வருடங்களோ கழித்து கூட அவன் அதை செய்து விட்டான் என்றால் அந்த காரியம் அவன் அது நிறைவேறும், அவன் பாவியாகவும் கருத மாட்டான். இது ஜும்ஹூர் ஐம்மத்துகள், பெரும்பான்மையான இமாமுடைய கருத்து. இரண்டாவது கருத்து இமாம் யூசுப் இமாம் கரஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய கருத்துப்படி அவன் அந்த மஅமூரு பிஹி, எத்தகைய மஅமூரு பிஹி? முத்துலக்குன் அனில் வக்தி, காலத்தை கொண்டும் குறிப்பிடப்படாத அத்தகைய மஅமூரு பிஹியை அவன் பிற்படுத்தும் காலமெல்லாம் அவன் பாவியாக கருதப்படுவான் என்று இந்த இரண்டு விஷயங்களை நம்முடைய மனதில் முதலில் ஆழமாக நாம் பதிய வைக்க வேண்டும். மஅமூரு பிஹி இரண்டு விதம். ஒன்று முத்லக்குன் அனில் வக்து, மற்றொன்று முக்கையதும் பில் வக்து. முத்லக்குன் அனில் வக்து என்றால் காலம் எதுவும் குறிப்பிடப்படாமல் பொத்தாம்பதுவாக வந்திருக்கும். இத்தகைய அந்த மஅமூரு பிஹியை கூட பிற்படுத்தக்கூடாது. பிற்படுத்தினால் அவன் பாவி என்பது இமாம் கரஹி ரஹமத்துல்லாஹி அலைஹி இமாம் அபு யூசுப் ரஹமத்துல்லாஹி என்னுடைய கருத்தாக இருக்கிறது. அதே நேரத்தில் அவன் பிற்படுத்துவானேயானால் எந்தவித பாவம் அவனுக்கு வராது என்பது ஹனஃபி மதுஹபுடைய பெரும்பான்மையான ஐம்மத்துடைய கவுலாகவும் இருக்கிறது. ஆனால் இரண்டு இமாம்களிடத்திலும் ஒரு கவுல் சமமாக வரும். என்னவென்றால், அவ்வாறு அவன் அந்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் உடனடியாக செய்தாலும் சரி, பிற்படுத்தி செய்தாலும் சரி, அதற்கு பிறகு அவனுடைய பாவம் என்பது இருக்காது, அது நீங்கிவிடும். அபு யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அன்னவர்களுடைய கருத்து என்ன? அவன் பிற்படுத்தும் காலம் எல்லாம் பாவியாகுவான் என்று சொல்வார்கள். அந்த பிற்படுத்தி ஒரு 10 வருடங்கள் கழித்து அவன் அதை செய்து விட்டான் என்றால் அந்த பாவம் அவனை விட்டு நீங்கிவிடும் என்று சொல்வார்கள். நம்முடைய அஹ்னாஃப்களுடைய ஜும்ஹூர் ஐம்மத்துடைய கருத்து என்னவென்றால், அவன் பிற்படுத்தும் காலம் எல்லாம் பாவியாக மாட்டான், அவன் அதை செய்து முடித்து விட்டால் அதற்கு பிறகு பாவம் இருக்காது. எனவே பொதுவான கருத்து, இத்திஃபாக்கான கருத்து என்னவென்றால், அவன் அதை செய்து முடித்து விட்டால் அதற்கு பிறகு அவனுடைய திம்மத்தில் பாவம் இருக்காது என்பதுதான். அதே நேரத்தில் அவன் பிற்படுத்தும் காலமெல்லாம் அவன் பாவியாக ஆகுவான் என்று இரண்டு இமாம்களும் சொல்கிறார்கள். மற்ற எல்லா இமாம்களும் அவன் பிற்படுத்துவதனால் பாவியாக ஆக மாட்டான் என்று சொல்வார்கள். அதே நேரத்தில் இரண்டு இமாம்களிடத்திலும் ஒரு ஒருமித்த கருத்தும் இருக்கிறது. அது என்னவென்றால், அந்த மஅமூரு பிஹி முத்லக்குன் அனில் வக்து, காலத்தை தொட்டும் குறிப்பிடப்படாத பொத்தாம்பதுவாக வந்த அந்த ஒரு ஏவப்பட்ட காரியத்தை உடனடியாக செய்வது என்பது இரண்டு இமாம்களிடத்திலும் அது சிறப்பிற்குரிய காரியமாகும். அதாவது பெரும்பான்மையான ஐம்மத்துகள் ஹனஃபி மதுஹபுடைய இமாம்களுடைய கருத்து என்னவென்றால், இந்த காரியத்தை நாம் உடனடியாக செய்வோமேயானால் அது மந்தூபான, நன்மைக்குரிய, முஸ்தஹப்பான காரியமாக இருக்கிறது, புகழப்படக்கூடிய காரியமாக இருக்கிறது என்று சொல்வார்கள். பிற்படுத்துவது அது முஸ்தஹப் அல்ல. உடனடியாக நாம் அந்த ஏவப்பட்ட காரியத்தை நாம் நிறைவேற்றுவது அது நமக்கு முஸ்தஹப்பான காரியம் என்று இரண்டு வகையான இமாம்களிடத்திலும் அது சிறப்பிற்குரிய காரியமாக இருக்கிறது. வாருங்கள் அவருடைய ஹுக்குமுடைய இபாரத்தை படித்து விடுவோம். ஹுக்குமுல் முத்லகி, மஅமூரு பிஹி, காலத்தை கொண்டும் குறிப்பிடப்படாத பொதுவான
வந்திருக்கக்கூடிய அந்த முத்திலக்கும் அனில் வக்தான மஅமூர் பிஹினுடைய ஹுக்குமாகிறது ஐயக்கூனல் அதாவு, அதை நிறைவேற்றுவது ஆகியிருக்கும் வாஜிபன், கட்டாயமானதாக ஆகியிருக்கும் அலத்தராகி, பிற்படுத்துவதினோடே. அப்ப பிற்படுத்துவதினோடு அது வாஜிபாக இருக்கும், உடனடியாக அது செய்வது என்பது வாஜிப் அல்ல என்று நமக்கு விளங்குகிறது. ஆனால் ஒரு ஷரத்தை கொண்டு அல்லா யஃபூத்தஹு, அந்த மஅமூர் பிஹி தவறி போக கூடாது, பில் உம்ரி, வாழ்க்கையின் அவருடைய காலத்தில் வாழ்நாளில் ஒரு தடவை கூட அது ஃபவுத்தாகி தவறி போக கூடாது என்ற ஷர்த்தின் அடிப்படையில். அப்ப அதை பிற்படுத்தி செய்யலாம், அது ஓகே, ஜாயிஸ் தான். அவ்வாறு அவனுடைய பிற்படுத்தி செய்தால் பாவம் வராது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அது தவறி போக கூடாது என்ற ஷர்த்தோடு, ஒருவேளை அவனுடைய வாழ்க்கையில் அதை அவன் செய்யவில்லை என்று சொன்னால் அப்பொழுது அவன் பாவியாக கருதப்படுவான் என்று நாம் விளங்குகிறோம். இந்த உசூலின் அடிப்படையில் அவன் ஒரு மஅமூர் பிஹியான காரியம் முத்லகுன் அனில் வக்தாக இருக்கிறது என்றால் அவன் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். அதை பிற்படுத்துவதனால் அவன் பாவியாக கருதப்பட மாட்டான். அதை அவன் பிற்படுத்தி அதை செய்தாலும் அதற்கு பிறகு அது நிறைவேறக்கூடியதாக இருக்கும், எந்தவித பாவமும் வராது. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் அது தப்பி போக கூடாது என்ற இந்த உசூலின் அடிப்படையில் பால இமாம் முஹம்மது ரஹமத்துல்லாஹி அலைஹி ரஹமத்து அவர்கள் மீது உண்டாவதாக, அல்லாஹுவின் கருணை அவர்கள் மீது உண்டாவதாக, இமாம் முஹம்மது ரஹிமஹுல்லா அவர்கள் கூறுகிறார்கள், ஃபில் ஜாமிஐ, அவர்களுடைய கிதாபான ஜாமியுல் கபீரில் கூறுகிறார்கள் என்னவென்று, லவ் நதர ஐ யஅ்தகிஃப ஷஹ்ரன் லஹு ஐ யஅ்தகிஃப ஐய ஷஹ்ரின் ஷாஅ, ஒருவன் ஏத்திகாஃப், ஒரு மாதம் நான் ஏத்திகாஃப் இருப்பேன் என்று ஒருவன் நேர்ச்சை செய்கிறான் என்றால் அவனுடைய நேர்ச்சை எந்த மாதம் என்று குறிப்பிடப்படவில்லை, முத்திலக்காக ஒரு மாதம் நான் வைப்பேன் என்று இருக்கிறது. முத்திலக்குன் அனில் வக்தான ஒரு காரியத்தை ஒருவன் நேர்ச்சி செய்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு எப்பொழுது இயலுமோ அதை ஒரு மாதம் கழித்திருக்கலாம், அல்லது இன்றே துவங்கலாம், அல்லது 1 வருடங்கள் கழித்தோ 10 வருடங்கள் கழித்தோ எப்பொழுதேனும் அவன் அந்த ஏத்திகாஃபை அவன் இருப்பது கட்டாயமாக ஆகும். அவ்வாறு அவன் வாழ்க்கையில் இருக்கவில்லை என்றால் அது அவனுக்கு பாவமான காரியமாக மாறும். எனவே இந்த அடிப்படையில் அவன் நான் 1 மாதம் ஏத்திகாஃப் இருப்பேன் என்று நியத்து வைத்தால் எந்த மாதத்திலும் அவன் ஏத்திகாஃப் இருக்கலாம். உடனடியாக அவன் ஏத்திகாஃப் இருக்க வேண்டும் என்பது வாஜிபாக ஆகாது, கட்டாயமாக ஆகாது. அதை பிற்படுத்துவதன் மூலமாக அவனுக்கு பாவமும் வந்து சேராது. எனவே அவன் ஏத்திகாஃபை அவன் நாடிய மாதத்தில் இருந்து கொள்ளலாம். அதே நேரத்தில் ரமதானுடைய மாதத்தில் அவன் ஏத்திகாஃப் இருப்பது ஜாயிஸ் அல்ல. காரணம், ஏத்திகாஃப் இருப்பேன் என்று நியத்து வைத்தால் அதோடு நோன்பு நோற்பதும் அவனுக்கு வாஜிபாக இருக்கும். எனவே நோன்பும் ஏத்திகாஃபும் இரண்டும் சேர்த்துதான் இருக்க வேண்டும். இது ரமதானுடைய நோன்பாக நான் கருதுவேன் என்றால் அது நடக்காது. காரணம், அவன் நதிரு செய்தாலும் நதிரு செய்யவில்லை என்றாலும் அந்த ரமதானுடைய நோன்பு அவன் மீது பரலாக்கப்பட்டிருக்கிறது, இந்த நதிருடைய நோன்பு அவன் மீது வாஜிபாக்கப்பட்டிருக்கிறது என்றால் என்பதனால் ரமதானுடைய மாதத்தில் அவன் நோன்பு நோற்பது சகீகாக ஆகாது. அதாவது ரமதான் மாதத்தில் ஏத்திகாஃப் இருந்து கொண்டு இந்த பரதான நோன்பை அவன் இந்த நதிருடைய நோன்பாக அவன் கருதி கொள்வது சகீகாக ஆகாது. மற்ற எந்த மாதத்தில் வேண்டுமானாலும் அவன் எந்த வருடத்தில் வேண்டுமானாலும் ஒரு மாதத்தை நிர்ணயித்து அதில் அவன் இருந்து கொள்ளலாம், எந்தவித பாவமும் வராது. பாருங்கள், லவ் நதர, ஒருவன் நேர்ச்சை செய்வான் என்றால் ஷஹரன், ஒரு மாதத்தில் அவன் ஏத்திகாஃப் இருப்பான் என்று ஒருவன் நேர்ச்சை செய்வான் என்றால் லஹு, அவனுக்கு ஜாயிஸ் ஆகும், அனுமதியாகும். அவன் ஏத்திகாஃப் இருப்பது ஐய ஷஹரின் ஷாஅ, அவன் நாடிய எந்த ஒரு மாதத்திலும் அவன் ஏத்திகாஃப் இருப்பது ஜாயிஸ் ஆகும். அதே மாதிரி இன்னொருத்தன் நேர்ச்சை செய்கிறான். வலவு நதர, ஒருவன் நேர்ச்சை செய்வான் என்றால் ஐய சூம ஷஹரன், ஒரு மாதம் நான் நோன்பு வைப்பேன் என்று, எனக்கு இந்த காரியம் நடந்துவிட்டால் நான் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைப்பேன் என்று ஒருவன் நியத்து செய்கிறான் என்றால், இதுவும் இமாம் முஹம்மது ரஹ்மத்துல்லாஹி என்னுடைய ஜாமியுல் கபீரில் வரக்கூடிய மசாலா. இப்போ ஒருத்தன் எனக்கு இவ்வாறு நடந்துவிட்டால் நான் ஒரு மாதம் முழுவதும் நோன்பு வைப்பேன் என்று ஒருவன் நேர்ச்சி செய்கிறான் என்றால் லகு, அவனுக்கு ஜாயிஸ் ஆகும். ஐய சூம, அவன் நோன்பு நோற்பது ஐய ஷஹரின் ஷாஅ, எந்த மாதத்தில் அவன் நாடி எந்த மாதத்திலும் நோன்பு நோற்பது அவனுக்கு ஜாயிஸ் ஆகும். காரணம், இந்த மாதத்தில் தான் நான் நோன்பு நோற்பேன் என்று அவன் தன் மீது கடமையாக்கி கொண்ட அந்த காரியம் என்ன கிடையாது, குறிப்பிடப்பட்டது கிடையாது. முக்கையதும் பில் வக்து, ஒரு குறிப்பிட்ட மாதத்தை அவன் நிர்ணயிக்கவில்லை. இவ்வாறு கால வரையறை நிர்ணயிக்கப்படாத விஷயத்தில் அவன் எந்த மாதத்தில் நாடுகிறானோ அந்த மாதத்தில் அவன் நோன்பு நோற்றுக் கொள்வது அவனுக்கு ஜாயிஸ் ஆகும். அவ்வாறு மாதங்களை பிற்படுத்துவதன் மூலமாக அவன் பாவியாகவோ சோம்பேறியாகவோ
எதுவும் அவன் கவனிக்கப்பட மாட்டான். அவனுக்கு அவைகள் எல்லாம் ஜாயிஸ் ஆகும். அதே நேரத்தில் அந்த மாதம் எதுவாக இருந்து விடக்கூடாது, ரமலானாக இருந்து விடக்கூடாது. ரமலானுடைய பர்து நோன்பை அவன் வைத்துவிட்டு நான் என்னுடைய நேர்ச்சி நிறைவேற்றி விட்டேன் என்று சொன்னால் அது ஜாயிஸாக ஆகாது. அவன் நேர்ச்சை வைத்தாலும் சரி, நேர்ச்சி வைக்கவில்லை என்றாலும் சரி, ரமலானுடைய நோன்பை அவன் நோற்றுத்தான் ஆக வேண்டும். இந்த இடத்தில் தான் இமாம் கரஹீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவர்களும் இமாம் அபூ யூசுப் ரஹமத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய கருத்தையும் நாம் நினைவு கொள்ள வேண்டி இருக்கிறது. காரணம், அவர்களிடத்தில் ஒருவன் நதிரு செய்வான் என்று சொன்னால் அந்த முத்துலக்கு இதை போன்று ஏதாவது ஒரு மாதத்தில் நான் நோன்பு வைப்பேன் என்று முத்துலக்காக அவன் குறிப்பிடப்படாமல் நதிரு செய்தால் உடனடியாக ஃபௌரன் அலல் ஃபௌரி உடனடியாக அதை நிறைவேற்றுவது அவர்களிடத்தில் வாஜிபாக இருக்கும். அவ்வாறு அதை அவன் பிற்படுத்தும் காலமெல்லாம் அவர்களிடத்தில் இவன் பாவியாக கருதப்படுவான் என்ற அடிப்படையும் நாம் இங்கே ஞாபகம் வைக்கிறோம். ஜக்காத்துடைய விஷயத்திலும் வசதக்கத்தில் ஃபித்ரி பித்ரு பெருநாளினுடைய சதக்காவுடைய விஷயத்திலும் வல் ஒஷரி இன்னும் விளைச்சல் பூமியில் 10ல் 1 பங்கை ஜக்காத்து கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்திலும் அல் மதுஹபு வழியாகிறது அல் மஅலூமு அறியப்பட்டதாக இருக்கும். இவைகளுடைய விஷயத்திலும் அதுதான். ஜக்காத்து விஷயத்திலும் சதகத்துல் ஃபித்ர் விஷயத்திலும் உஷுருடைய விஷயத்திலும் இவைகளுக்கு குறிப்பிடப்பட்ட ஒரு கால வரையறை கிடையாது என்பதால் அவைகளுடைய வழிமுறைகளும் அறியப்பட்டதுதான். என்ன? அன்னஹு விஷயம், நிச்சயமாக விஷயம், லா யஸீரு அது ஆகாது, பித் தஹீரி லா யஸீரு ஆக மாட்டான், மாற மாட்டான். அதை செய்யக்கூடிய ஒரு முக்கல்லஃப் மாற மாட்டான். பித் தஹீரி இந்த காரியங்களை பிற்படுத்துவதை கொண்டு, ஜக்காத்தை பிற்படுத்துவதை கொண்டோ, சதகத்துல் ஃபித்ரை பிற்படுத்துவதை கொண்டோ, உஷரை பிற்படுத்துவதை கொண்டோ அவன் மாற மாட்டான். முஃப்ரித்தன் அவன் அதை சோம்பேறியாக அதை செய்து விட்டான். இங்கே முஃப்ரித்தன் பிமஅனா பாவி என்ற அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அவன் அதை அவ்வாறு பிற்படுத்துவதை கொண்டு பாவியாக ஆக மாட்டான். அந்த விஷயத்தில் அவன் சோம்பேறித்தனமாக நடந்து கொண்டான் என்று வராது. இன்னவு ஏனென்றால் லவ் ஹலக்கன் நிசாவு இங்கே ஒரு தெளிவான ஒரு உதாரணத்தை எல்லா இமாம்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்கிறார்கள். இன்னவு லவ் ஹலக்கன் நிசாவு நிசாபு தொகை அழிந்து போகும் என்றால் சக்கத்தல் வாஜிபும் இல்லாமலாகும். உதாரணத்திற்கு ஒரு மனிதன் அவனுக்கு மீது வாஜிபு கடமை, அவன் கொடுத்துக் கொள்ளலாம் என்று பிற்படுத்தி கொண்டே இருக்கிறான். ஒரு நேரத்தில் அவ்வாறு கொடுக்காமல் அவனுடைய ஒட்டுமொத்த தொகையும் அவனுடைய கைகளில் இருந்து முழுவதுமாக ஒரு பேரழிவுகளின் மூலமாகவோ அல்லது பிரளயங்களின் மூலமாகவோ அழிந்து போய் ஒன்றும் இல்லாத நிர்கதியில் நிற்கிறான் என்றால் அவனுடைய வாஜிபும் அவனை விட்டு விழுந்து போகும். அதாவது அவனுடைய ஜக்காத்தும் அவன் கொடுக்க வேண்டியது இல்லை, அவன் கொடுக்க வேண்டிய உஷுரையும் அவன் கொடுக்க வேண்டியது இல்லை, இதனுடைய வாஜிபியத்தும் அவனை தொட்டும் விழுந்து போகும். இப்ப நமக்கு என்ன புரியுது? உடனடியாக கடமையாகும் என்றால் அவன் அதை கொடுத்தே ஆகியிருக்க வேண்டும். அவன் கொடுக்காமல் அந்த காரியம் அவனை விட்டும் வாஜிபியத்து அவனை விட்டும் நீங்காது. கொடுத்தால் மட்டும்தான் அவனுடைய பொறுப்பு நீங்கும். ஆனால் இந்த மஸ்அலாவில் பாருங்க, பேரழிவுகளின் மூலமாகவோ பெரும் பிரளயங்களின் மூலமாகவோ அவனுடைய சொத்து முழுவதும் அழிந்து விடுகிறது. அவன் கொடுத்துக் கொள்ளலாம் என்று ஒரு வருடத்திற்கு பிறகு அந்த ஜக்காத்தை வைத்திருக்கிறான். அடுத்து ஒரு 6 மாதத்தில் ஒரு பேரழிவு வருகிறது, அல்லது 2 வருடங்கள் ஆகிவிட்டது, அவன் கொடுத்துக் கொள்ளலாம் என்று வைத்திருக்கிறான். அடுத்து ஒரு 3 வருடங்கள் கழித்து ஒரு பெரும் பேரழிவு வருகிறது. இதனால் அவனுடைய சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போகும் என்றால் லவ் ஹலக்கன் நிசாவு அவன் வைத்திருக்கக்கூடிய அந்த தொகைகள் அனைத்தும் அழிந்து போகும் என்றால் சக்கத்தல் வாஜிப் அந்த ஜக்காத்து தொகையோ அதோடு சேர்ந்திருக்கக்கூடிய எல்லா தொகைகளும் அழிந்து போகும் என்றால் அவன் நிர்கதியாக 0 ரூபாயில் வந்து நிற்கிறான் என்றால் சக்கத்தல் வாஜிபு அவனுடைய திம்மத்தில் கொடுக்க வேண்டும் என்கின்ற இந்த ஜக்காத்தையும் இந்த உஷரும் கூட அவன் திம்மத்தில் நிற்காது, அதுவும் விழிந்து போகும். அப்ப நமக்கு என்ன புரியுது? அலல் போர் உடனடியாக அது கொடுக்கப்பட வேண்டும் என்று இல்லை. உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் உடனடியாக கொடுத்திருக்க வேண்டும். அவ்வாறு அவன் கொடுக்காத பொழுது அவன் பாவியாக ஆகுவான். பிற்காலத்தில் அது அழிந்து போனாலும் அவன் அதை கொடுப்பது கதா செய்வது கட்டாயம் என்று வந்திருக்க வேண்டும். ஆனால் இந்த மசாலாக்களே அப்படி வருவதில்லையே. இமாம் அபூ யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹுடைய கருத்தும் இமாம் கரஹீர் ரஹ்மத்துல்லாஹி அன்ஹுடைய கருத்தும் இங்கே நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதை போன்றே ஒல் ஹானிசு ஒரு சத்தியத்தை முறிக்கக்கூடியவன் இதா தஹப மாலுகு ஒல் ஹானிஸ் சத்தியத்தை முறித்தவன் ஆகிறவன் இதா தஹப மாலுகு அவனுடைய பணங்கள் எல்லாம் சென்று விட்டால் அழிந்து விட்டால் வசார ஃபகீரன் அவ்வாறு போய் அவன் ஒரு ஃபகீரான நிலைமையில் மாறிவிட்டான் என்றால் கஃபர பிஸ்ஸௌமி அவன் நோன்பை கொண்டு கஃபாரா கொடுப்பான். ஒருவன் ஒருவாறு அவன் நியத்து வைக்கிறான், ஒரு சத்தியம் செய்கிறான், நான் என்னுடைய மனைவியிடம் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்
என்று ஏதாவது ஒரு அவன் சத்தியம் செய்கிறான், அதை அவன் முறித்து விட்டான் என்றால் அப்பொழுது அவன் என்ன செய்ய வேண்டும்? அல்லது அவன் அடிமையை உரிமையிட வேண்டும், அல்லது அடிமையை உரிமையிடாத பொழுது அவன் நோன்பை கொண்டு அந்த காரியத்தை, அந்த கஃபாராவை அவன் செய்ய வேண்டும். ஒருவன் இவ்வாறு நிர்ணயிக்கிறான். என்ன நிர்ணயிக்கிறான்? நான் இவ்வாறு செய்ய மாட்டேன், அவ்வாறு செய்தேன் என்றால் நான் 1 கோடி ரூபாயை நான் சதக்கா கொடுப்பேன் என்று அவன் சத்தியம் செய்கிறான். அவ்வாறு அந்த சத்தியத்தை அவன் முறித்து ஹானிஸ் ஆகிவிட்டான். அந்த காரியத்தை அவன் செய்யாமல் 1 கோடியை அவன் கொடுக்க வேண்டும் என்று அவன் மீது கடமையாகிவிட்டது. இப்பொழுது அவனுடைய பணங்கள் எல்லாம் அழிந்து போய் அவன் ஃபக்கீராக மாறிவிட்டான் என்றால் இந்த 1 கோடி ரூபாயை அவன் கொடுக்க வேண்டிய அந்த திம்மத்து அவன் மீதிலிருந்து விழுந்து போகும். மாற்றமாக அதற்கு கஃபாராவாக நோன்பை கொண்டு அவன் கஃபாரா கொடுத்து விடுவான். இப்போ உடனடியாக அந்த கஃபாராவை கொடுக்க வேண்டும், அலல் ஃபௌரி அது கட்டாயமாகும் என்றால் அவன் அதை கொடுக்காத காலத்தில் பாவியாக இருப்பான். அதற்கு பிறகு அழிந்து போய்விட்டாலும் அந்த 1 கோடி ரூபாயை அவன் கஃபாரா கொடுத்தே ஆக வேண்டும் என்று வரும். ஆனால் உசூல் என்ன? ஒருவன் அவ்வாறு ஹானிஸ் ஆகிவிட்டான், அவன் கொடுக்க வேண்டிய அந்த தொகையை அவனால் கொடுக்க முடியாமல் அவன் ஃபக்கீராக மாறிவிட்டான் என்றால் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய நோன்பு, தொடர் நோன்புகளை 60 நாட்கள் தொடர்ந்து நோன்பு வைப்பதன் மூலமாக அவன் என்னாகி விடுவான்? அந்த கஃபாராவை விட்டும் அவன் ஹானிஸில் இருந்து நீங்கி விடுவான். அவனுடைய கஃபாரா போதுமானதாக இருக்கும் என்று எல்லா இமாம்களும் ஒருமித்த கருத்தின் சொன்னதின் அடிப்படையில் நமக்கு புரிகிறது. வாஜிபான காரியம் மஅமூரு பிஹி முத்லக்குன் அனில் வக்து பொத்தாம்பதுவான ஒரு காரியமாக இருக்கிறது என்றால் அது எந்தவித காலத்து வரையறை கொண்டும் குறிப்பாகப்படவில்லை என்றால் அது உடனடியாக கட்டாயமாக ஆகாது, பின்னாடிதான் தராகிதான் அது கட்டாயமாக ஆகும். அவ்வாறு நாம் தள்ளி போடுவதனால் அது பாவமும் இல்லை. ஒரு நேரத்தில் அதை செய்ய முடியாத சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம் என்றால், ஜக்காத்து இல்லாமல் அவன் 0 ரூபாய்க்கு செல்கிறான் என்றால், அதை போன்று ஃபக்கீராக அவன் மாறுகிறான் என்றால் அது அடுத்த நிலைமையை நோக்கி போகும். ஜக்காத் அவனுடைய வாஜிபிலிருந்து விழுந்து போகும். இங்கே அந்த 1 கோடி ரூபாய் கொடுக்க முடியாதவன் நோன்பை கொண்டு அதை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வான் என்று நமக்கு விளங்க முடிகிறது. வ அலாஹாதா இந்த உசூலின் அடிப்படையிலேயே அம்ரு என்பது தஹீராக அம்ரு முத்துலக்காக வந்த மஅமூரு பிஹி முத்லக்குனில் வக்தாக வந்த அந்த வகை என்பது தஹீர் ஆகும் என்ற இந்த உசூலின் அடிப்படையில் தான் லா யஜிபு கலாவு ஸலாத்தி பில் அவுகாத்தில் மக்ரூஹத்தி மக்ரூஹான நேரங்களில் தொழுகையை நாம் கலா செய்வது என்பது கட்டாயமாக ஆகாது. கூடவே கூடாது. அதாவது ஒருவன் ஒரு தொழுகை அவனுடைய திம்மத்தில் நிறைவேற்ற வேண்டும், அதை அவன் கலா செய்து வைத்திருக்கிறான். கலா செய்தால் அதை அவன் கலாவாக நிர்ணயிக்க வேண்டும், அதை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் அவனுடைய தொழுகை அவன் கலா செய்யாமல் அவ்வாறு விட்டு வைத்திருக்கிறான் என்றால் தொழுகை என்பது அவன் மீது அது ஃபரதுல் காமிலாக ஆகியிருக்கு. முத்துலக்காக இருக்கும் பொழுது ஃபரதுல் காமில், அந்த ஃபரதுல் காமிலை நாம் நிறைவேற்ற வேண்டியது அதாவுல் காமிலான வக்தில் நிறைவேற்ற வேண்டும். எனவே ஒருவன் அவன் மீது கலாவான தொழுகைகளை அவன் மக்ரூஹான ஒரு வக்தில் தொழுவான் என்றால் அந்த தொழுகை ஏற்கப்படாது. சூரிய உதயம், சூரிய உச்சம், சூரிய அஸ்தமனம் இது போன்ற வக்திகளில் அவன் தொழுவான் என்றால் அவனுடைய தொழுகைகள் ஏற்றுக்கொள்ளப்படாது. காரணம், அந்த தொழுகை அவன் மீது கட்டாயமானது, அது ஃபரதுல் காமில், அதாவுல் காமிலாக கடமையானது. எனவே அதை அதாவுல் காமிலாகத்தான் நிறைவேற்ற வேண்டும். எனவே ஒருவன் மீது கலாவான தொழுகைகளை இந்த 3 நேரங்களில் சூரிய உதயம், உச்சம், அஸ்தமனமான இந்த மக்ரூகான வக்துகளில் அவன் நிறைவேற்றினால் அவனுடைய கலா அது ஏற்றுக்கொள்ளப்படாது. ஏனென்றால் நிச்சயமாக விஷயம் லம்மா வஜப முத்துலக்கன், அந்த கலாவான தொழுகை முத்துலக்காக அது கடமையாக இருப்பதினால் வஜப காமிலன், அது பரிபூரணமாக காமிலாகவும் கடமையாக இருக்கிறது. எப்பொழுது அந்த கலா தொழுகைக்கு குறிப்பிட்ட நேரம் இல்லை, நாம் எப்பொழுது நடுகிறோமோ அப்பொழுது தொழுது கொள்ளலாம். அது எப்படி நமக்கு கலாவானது? காமிலாக பரிபூர்ணமான வக்தில் நமக்கு கலாவானது. எனவே ஃபலா யஹ்ருஜு அனில் உஹ்தத்தி, அவனுடைய பொறுப்பை விட்டும் அது வெளியேறாது. அதாயின் நாக்கிசி, ஒரு நாக்கிசான வக்தை கொண்டு அவன் நிறைவேற்றுவதை கொண்டு, நாக்கிசான வக்கத்தில் அவன் நிறைவேற்றுவதை கொண்டு காமிலான அந்த கலா என்பது, அந்த தொழுகை என்பது அவனுடைய திம்மத்தை விட்டும் வெளியேறாது. அதே நேரத்தில் அசுரு தொழுகை என்பது ஜாயிஸ் ஆகும். இந்த எஹ்மிராரி, சூரியன் மஞ்சளித்து அந்த சிவப்பாக செந்நிறமாக மாறக்கூடிய நேரத்தில் ஜாயிஸ் ஆகும். அதாவாகவே அன்றைய நாளுடைய அசர் தொழுகை ஜாயிஸ் ஆகும். ஒருவன் சூரியன் மறைவதற்கு முன்னால் அந்த சூரியன் செந்நிறமாக மாறக்கூடிய அந்த நேரத்தில் ஒருவன் அசர் தொழுகிறான் என்றால் அவனுடைய தொழுகை ஜாயிஸ் ஆகும், அதாகவே ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் அதே நேரத்தில் வலா யஜூசு, அந்த அசர் தொழுகை ஜாயிஸ் ஆகாது.
கலாவான ஒரு அசரை தொழுகிறான் என்றால் அந்த தொழுகை ஜாயிஸாக ஆகாது. காரணம், கலா என்பது அவனுக்கு ஒரு பரிபூர்ணமான வக்தில் கலாவாகி இருப்பதினால் அதை அவன் காமிலான வக்தில் தான் நிறைவேற்ற வேண்டும். நேற்று கலாவான ஒரு அசர் தொழுகையை இன்று சூரியன் மறைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் தொழுதால் ஜாயிஸாக ஆகாது. அதே நேரத்தில் அன்றைய அசரை அவன் தொழுவான் என்றால் அப்பொழுது அந்த வக்தை அவன் அடைந்து கொண்டதன் காரணத்தினால் அந்த நேரத்தில் அவனுக்கு ஜாயிஸாக ஆகும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் நாம் இமாம் கர்ஹி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவருடைய கவுலுகளை பற்றியும் இந்த மஅமூர் பிஹினுடைய வேறு சில இஃப்திலாஃப்களை பற்றியும் அதனுடைய வகைகளை பற்றியும் முகையதும் பில் வக்தான அந்த மஅமூர் பிஹினுடைய வகைகளை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடங்களில் நாம் தெரிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.